வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா எல்லா வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறது ட்ரக் மாஃபியா டிஎம்கே. இதை பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களுக்கு வீடுகளில் என்ஐஏ சோதனை நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, பணத்தை பதுக்கிட்டோம், முறை தவறிய பணத்தை கையாண்டுட்டோம், தீவிரவாதத்துக்கு துணை போயிட்டோம், இப்படிலாம் சும்மா வலைவழியில் இருக்கிற யாரோ ஒருத்தன் எழுதுலைங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான தினமலம் இருக்குல்ல, தினமலரும் தினகரனும் முதல் பக்கத்திலேயே அந்த கதையை எழுதுனாங்க. என்னமோ என்னையை இவங்களை கூப்பிட்டு இதுதாங்க நடந்துச்சு, இதுக்கு தான் நாங்கள் அங்கே போயிருக்கிறோம், இதை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்த மாதிரி இவங்களே ஒரு புனை செய்தியை உருவாக்கி எல்லா ஊடகத்திலையும் பரப்பி நாம் தமிழருடைய ஏற்றத்தை பொறுக்க முடியாமல் அதை எப்படி தகர்த்தெறியலான்னு இவங்க போட்ட நாடக கம்பெனி தான் அந்த என்ஐஏ. ஆனால் இன்னைக்கு பார்த்துங்க, திமுகவுடைய அயல் நாட்டு அமைப்புடைய ஒரு முக்கிய உறுப்பினரான திரு ஜாஃபர் சாதிக் அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 கிலோ போதை மருந்து, அதாவது உயர்தர போதை மருந்தை கடத்தி இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. அதில் 3 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கையும் களவுமாக ரொம்ப நாள் பொறி வச்சு இன்னைக்கு அந்த நாக்காடிக்க அந்த போதை ஒழிப்பு துறை இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நாளாக இவங்களை தீவிரமாக கண்காணித்து கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறாங்க. இதில் திமுகவில் இருக்கிற ஒரு அமைப்பாளர் இதில் அவர் தான் முக்கிய தலையாக செயல்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதை உடனடியாக இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, திமுகவில் இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியோட ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு இடைநீக்கம், கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 நாள் கழித்து மறுபடியும் சேர்த்துக்குவாங்க. இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவர் நிரந்தர நீக்கம் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக நிரந்தர நீக்கம் பண்ணி இடைநீக்கம் பண்ண வேண்டியதுன்னு இடைநீக்கம் பண்ணிட்டு, உங்கள் உறுப்பினர் யோகியவான் புண்ணியவான், நீங்கள் சேர்க்கிற காசு எல்லாம் புண்ணிய வகையில் வந்தது, யோக்கியமான வகையில் வந்தது, இந்த தேர்தலுக்கு இந்த மாதிரி திருட்டு பணத்தை தான் பயன்படுத்தலை நாங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ அவசர கதியாக நிரந்தர நீக்கம் சொல்லி போட்டீங்க? அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்கள் உறுப்பினர் போதை கடத்தலுக்காக தான் உங்கள் உறுப்பினரையே நீங்கள் வச்சிருந்தேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த நார்காடிக் டீமு, போதை ஒழிப்புத்துறை, அப்புறமா இது சம்பந்தமாக பண பரிவர்த்தனைகள் பல கோடி, அதாவது இது கிட்டத்தட்ட இப்போ பிடிச்சிருக்கிறதோடைய சந்தை மதிப்புன்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அது 10,000 கோடிக்கு மேலே போகும். மேலே இவங்க சொல்கிறது ஒரு 2,000 கோடியிலேருந்து 3,000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தை மதிப்புன்னு பார்த்தா 10,000 கோடிக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக இன்னைக்கு மக்களை அழிச்சு அவங்களுடைய சிந்தனையை சிதைச்சு அவங்கள ஒரு அடிமையாக வச்சிருக்கணுன்றதுல ரொம்ப மும்முனைப்பாக இருக்கிறாங்க. இது கருணாநிதி காலத்திலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா மது விலக்க எடுத்து விட்டதே அவர் தான். சந்துக்கு சந்து சாராய கடைகளை துவங்கி வச்சவரும் அவர் தான். அதை இன்னைக்கு அவரோட வழியை பின்பற்றி வர அவரோட மகன் அதை எப்படி இன்னைக்கு வளர்த்தெடுத்து மிகப்பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அதை எப்படி மாற்றுறதுன்ற மிகப்பெரிய சிந்தனையில் அவர் செயல்பட்டு அதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டுட்டு இருக்காரு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டாஸ்மாகில் மாதத்துக்கு மாதம் டார்கெட்டு, இது மாதிரி நீங்கள் தொழிலில் உங்களால் அதை உங்கள் சிந்தனையை செலுத்த முடியல. ஆனால் இந்த மாதிரி போதையில் செலுத்துறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் டாஸ்மாகை எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த போதைப் பொருட்களையும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பிடிபட்டு இருக்கு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சென்னை செனாய் நகரில் ஒரு நைஜீரியாவை சேர்ந்த ஒரு குடிமக்களை இங்கே பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது. ஸோ அவங்க இப்போ எப்படி சென்னைக்குள்ள ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு ஆட்சியாளர்கள் தாங்க பொறுப்பு ஏற்றுக்கணும்.
நல்லது நடந்தா மட்டும் நான் தான் முன்னாடி வந்து பேர் கொடுக்குற நீங்க, கெட்டது நடக்கும்போது அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க காவல்துறையை உங்க கீழே தான் வச்சிருக்கிறீங்க. முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை செயல்படுது. முதலமைச்சர் கூட தான் முக்கியமான எல்லா உளவுத்துறை எல்லாமே இருக்குது. அப்ப உங்களை மீறி உங்களால தடுக்க முடியாம ஒரு போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ள வருதுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு இந்த ஆட்சியாளர்கள் தான். ஆனா அந்த பொறுப்பு உள்ளவங்க தான் இந்த பொறுப்பற்ற விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்கன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக கையும் களவுமாக பிடிபட்டு இன்று முகத்திரை கிழிஞ்சு தொங்கி திமுக ஒரு போதை கடத்தல் கும்பல் அப்படின்றத இந்த சமுதாயத்துக்கு காமிச்சிருக்குது. மக்கள் தயவு செய்து உங்களோட சிந்தனையை, நாங்க பொய் பிரச்சாரம் பண்ணலங்க. திமுக கார மாதிரியோ பிஜேபி மாதிரியோ இல்ல காங்கிரஸ் மாதிரியோ இல்ல இந்த விசிகா மாதிரியோ நாங்க பொய் பிரச்சாரம் பண்ணல. உண்மை இன்னைக்கு பிடிபட்டிருக்காரு. அயலகத்துக்கு திமுகவோட அயலக அமைப்பாளர் பிடிபட்டிருக்காரு. அது இன்னைக்கு நிதர்சனமா நிரூபிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கூடிய விரைவில் அவங்க கைது செய்யப்படுவாங்க. இதுக்கு இந்த திமுக என்ன பதில் செல்ல போகுது, அதுக்கு என்ன பொறுப்பேற்றுக்க போகுது? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரையும் போதைக்கு அடிமுகம் மாற்றி கொண்டிருக்கிற இந்த திமுக இந்த தேர்தலில் நீங்க சரியான ஓட்டை பதிவு செய்து இந்த திமுகவை தரைமட்டம் ஆக்க வேண்டும். மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது தேர்தலுக்கான பரப்புரை இல்லை. நம்மளுடைய சந்ததிகளை அழிக்கக்கூடிய திமுக பிஜேபி காங்கிரஸ் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். மீண்டும் சிந்திச்சு வாக்களிங்க. இந்த தேர்தலில் உங்களுக்காக, நம் மண்ணுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். உங்களுடைய சந்ததிகளை செழிப்பாக மாற்றுவது எங்கள் பொறுப்பு. நன்றி.